ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. நாரத பக்தி சூத்ராணி. இதில் நாம் இருக்கிறது 4வது அத்தியாயம், பிரேம நிர்வச்சனம். ஈஸ்வரிடம் இருக்கிற பக்தி, மேலான பக்தி. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய சூத்திரம் 58வது சூத்திரம். அந்யஸ்மாத் சௌலபம் பக்தௌ. அந்யஸ்மாத் சௌலபம் பக்தௌ மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் எழுதிக்கலாம், விளக்கம் கொடுக்குறேன். பக்தி மார்க்கத்தில், பக்தௌ சப்தமி, பக்தி மார்க்கத்தில் மற்ற மார்க்கங்களை காட்டிலும் அந்யஸ்மாத்து, அப்ப எஸ் வருங்க, இஸ் அந்யமாத்துன்னு இருக்கு, அந்யஸ்மாத்து திருத்திக்கிங்க, சமஸ்கிருத இதுல வருஷன்ல தப்பு இருக்கு. அந்யஸ்மாத்து மற்ற மார்க்கங்களை காட்டிலும் சௌலபம் விருத்தி எடுத்திருக்கு, சுலபம் தான் அங்க என்ன இருக்கு, சௌலபம் எளிது. பகவானை அடைதல் எளிது. எது எளிது? எளிதுன்னு முடிச்சிட்டாரு. அப்ப நம்ம சூத்திரம் போது மேல இருக்கிற சூத்திரத்துல எதை சொல்றாரோ அதை ஆட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற பக்திங்கிறது மற்ற மார்க்கங்களை, அங்க இருக்கிற வேர்டு பாத்தீங்கன்னா பக்தி மற்ற மார்க்கங்களை காட்டிலும் எளிது. எது எளிது? பகவானை அடைதல், அறிதல். பகவானை அடைதல்னா அவர் எங்க ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கார், போய் அடைதல் அல்ல, அறிதல். அப்ப அடைதல்ங்கிற வேர்டு என்னவா மாத்தணும்? அறிதல். பகவானை அறிதல், ஞானத்தை பெறுதல் அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்தில் செல்வது என்பது எளிது. அப்ப என்ன சொல்ல வராரு? பக்தி மார்க்கத்துக்குள் ஒருத்தன் வராமல் இறைவனை அறிய முடியாது. ஒரு வார்த்தை வந்தா அது எதை இன்னொரு இண்டிகேட் பண்றது சேர்த்து புரிஞ்சுக்க தெரியும். அடுத்தது மற்ற மார்க்கங்கள். முதல்ல பக்தி மார்க்கத்தை விடுத்து வேறு எந்த மார்க்கத்திலும் நீங்க பயணித்தாலும் பகவானை அறிதல்ங்கிறது கடினம், முடியாது அப்படின்னு சொல்லப்படுறதுல என்ன சொல்றாரு? இது எளிது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? கடினம். மற்ற சாதனைகளை விட பக்தி ரொம்ப முக்கியமான சாதனம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். மற்ற சாதனைகளை விட. ஏன்னா ஏதை நம்ம பார்த்தோம், உத்தவன் இதைத்தான் கேட்டார். எப்படி கோரிலேட் ஆகுது பாருங்க. என்ன கேட்டாரு? ஒரு ஆச்சாரியர் ஒரு சாதனத்தை சொல்றாங்க. இதுல எது பெஸ்ட்? இல்ல எல்லாமே பெஸ்டா? இல்ல எது நம்பர் 1 எது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமா? அப்புறம் நீங்க பக்தி தான் சாதனம்னு நீங்க சொல்றீங்க கிருஷ்ணா அப்படிங்கறத நமக்கு உத்தவனுடைய மெயின் கொஸ்டின். சேம் சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் ரிப்பீட்டட் டுடே ஆல்சோ. எது பக்தி? இவர் என்ன சொல்றாரு நாரதரு? பக்தி தான் இறைவனை அறிவதற்குண்டான மார்க்கங்கள் என்னென்ன இருக்கு எல்லாத்திலும் இதுதான் சுலபம், ஈஸி டு ரீச் மற்ற சாதனங்களை விட என்று இப்ப அவர் சொல்றாரு. இப்ப பக்தி அப்படிங்கிறதுக்கு நாரதர் கொடுக்கிற டெபினிஷன் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இந்த இதுக்குள்ள போகணும். பக்தி என்பது பூஜை, புனஸ்காரம், வழிபாடு, பாராயணம், இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். வாட் யூ மீன் பை பக்தி? எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா. இவர் சொல்ற பக்தி எதுன்னு தெரிஞ்சுக்கும் இல்லையா? ஏன்னா பக்தி நீங்க தேசத்தின் மேல ஒரு பக்தி வச்சிருக்கலாம், குரு பக்தி வச்சிருக்கலாம். ஆனா இங்க சொல்ற பக்தங்கிற வேர்டு எதை குறிக்குது? இறைவன் மீது இருக்கிற பக்தி. லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான் இஸ், அவர் கொடுக்கிற நாரதர் கொடுக்கிற வேர்டுக்கு, பக்திங்கிற வேர்டுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், தட் இஸ் அத்வைத பக்தி.
அத்வைத நான் இறைவனாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற அத்வைத பக்திக்கு வருவதற்கு இறைவனிடம் காட்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் வெரி ஈஸி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதனோட விளக்கங்கள் அடுத்த சூத்திரத்துல வரப்போகுது. நாம இந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிறோம். வாட் யூ மீன் பை அத்வைத பக்தி? அப்ப இவர் என்ன சொல்றாரு? அத்வைத பக்தி இஸ் த ஞானம். இறைவனை பற்றிய ஞானம் என்பது அத்வைத பக்தி. அந்த பக்திக்கு வருவதற்கு என்ன திருப்பி என்ன சொல்றாரு? சுலபம். அந்த பக்திக்கு வருவது பக்தியே சாதனம். அப்ப எது எங்க என்ன சொல்ல வராரு? துவைத பக்தி. துவைத பக்தியில் இருந்து அத்வைத பக்திக்கு வருவது சுலபம். அப்ப என்ன அர்த்தம்? துவைத பக்தியே இல்லாதவர்களுக்கு எங்க வர முடியாது? அத்வைத பக்திக்கெல்லாம் வர முடியாது. இதுதான் இந்த நாரதர் இந்த இடத்தில் சொல்ல வர கருத்து. துவைத பக்தியை புடிச்சுதான் அத்வைத பக்திக்கு போகணும். அப்ப துவைத பக்திங்கிறது என்னது? நான் வேறு, இறைவன் வேறு. எனக்கு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம், எதை நான் இறைவிடம் கேட்டு பெறுகிறேன், தவறில்லை. அதற்காகத்தான் இத்தனை கோயில்கள், வழிபாடுகள், முறைகள், சாண்டிங், பாராயணம், எல்லா பக்தி எத்தனை விதமா வெளிப்படலாம். தியானம் இஸ் ஒன் டைப் ஆஃப் பக்தி. மானச பிரார்த்தனா, இறைவனிடம் ஈஸ்வரிடம் யாசிக்கிறோம். இட் இஸ் அ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தி. நீங்க சாண்டிங் பண்றீங்க, எல்லாத்தையும் விட உயர்ந்த ஃபார்ம் ஆஃப் பக்தி என்னது? மானச தியானம், மானச பிரார்த்தனா. சோ இதெல்லாம் தேவை. இது எதுக்கு? அத்வைத பக்திக்கு வருவதற்கு. அப்புறம் என்ன சொல்றாரு? மற்றவர்களிடம் இது இன்னும் கொஞ்சம் நீங்க டெப்தா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் இறைவான்னு கூப்பிடுறத நம்ம பக்திக்குள்ள வந்தவங்களுக்கு கஷ்டத்தை போய் யார்கிட்ட சொல்றோம்? இறைவா, கடவுளே என்னை காப்பாத்து அப்படிங்கிறது. என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் அந்த இடத்தில் இறைவனை வழிபடும் போது மனதளவில் ஒரு அமைதியை, ஒரு திருப்தியை இறைவன் நம்மளை பார்த்துக்குவார், நமக்கு வேணுங்கிறத கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை என்ன பண்ணுது நமக்கு ஒரு பக்தனை? ஏன்னா அவரே சொல்றாரு, ராமர் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு. ராமர் என்ன சொல்றாரு? என் பக்தனை நான் கைவிட மாட்டேன். நீ பாருங்க, அடுத்த உத்தவ கீதையில வரப்போகுது. அவங்க கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு? என்னை சரணடைந்தவர்களுடைய யோக க்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் சொல்றாரா இல்லையா? சோ இந்த இது இருக்கும்போது, பக்தியும் போது நம்மளுடைய கஷ்டத்தில் நம்ம யாரை ஏத்துக்கிறோம்? இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம். சோ இங்க என்ன சொல்றாரு? அன்பை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மற்றவர்களிடம் காட்டுகிற அன்பை விட கடவுளிடம் அன்பு காட்டுவது என்பது சுலபம். ஆனா சொசைட்டி மாத்தி நினைச்சு வச்சிருக்குது. ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு நாங்க எப்படிங்க அன்பை காமிக்கிறதுங்கிறாங்க. அது விதண்டாவாதம். உண்மையில் ஏன் இது நான் இப்ப என்ன பாயிண்ட் சொல்றேன்? மற்றவர், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எடுத்துங்க, உறவுகள், நண்பர்களிடம் நீங்கள் காட்டுகிற அன்பை காட்டுவதை விட கடவுளிடம் அன்பு காட்டுவது சுலபம். ஏன்? அவர்கிட்ட இருந்து வெளியில வர்றது என்னது? அங்க என்ன நம்ம ஃபீல் பண்றோம்? அன்கண்டிஷனல் லவ். இந்த உலகத்துல நீங்க வேற யாரிடம் எதை எதிர்பார்க்க முடியாது? அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அவரிடம் இருந்து வெளிப்படுவது அன்கண்டிஷனல் லவ். அதனாலதான் நம்ம அவரை என்ஜாய், அவருடன் பக்தி என்பது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா இஸ் அன்கண்டிஷனல் லவ் ஃப்ரம் ஈஸ்வரா. அதனால எப்படி எடுத்துக்கலாம்? சுலபம். பக்தி செலுத்துவது சுலபம். ஏன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ், டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஸ்ங்கிறது அங்க கண்டிஷன் வந்துருது. என்னை நீ ஒரு கண்டிஷனுக்குள்ளதான் நாம என்ன பண்றோம்? ஒரு மகனிடம் நீங்க அன்பா லவ் அண்ட் அஃபெக்ஷனா டுவர்ட்ஸ் யுவர் சன் இருக்கிறீங்கன்னா கூட அங்க பாருங்க 100% கண்டிஷன்ஸ் இருக்கும். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துட்டீங்கன்னா தான் நான் என்னால என்ன பண்ண முடியும்? உன்னை லவ் பண்ண முடியும். பெற்ற மகனிடமே அங்க கண்டிஷன் லவ் தான் இருக்குது. சோ அதனால இவர் என்ன சொல்றாரு? இறைவனிடம் நீ காண்ற அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஈஸி. பக்தி காமிக்கிறது ஈஸிங்கிறார். மற்றவர்களிடம் நீ பக்தி காமிப்பதை விட இறைவிடம் நீ காண்பிப்பது ஈஸி. சோ இந்த பக்தி தான் உன்னை எங்க கூட்டிட்டு போக போகுது? அத்வைத பக்திக்கு. துவைத பக்தி தான் நம்மளை அத்வைத பக்திக்கு கூட்டிட்டு போகுது. சோ நாம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம். நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். அதாவது வாட் இஸ் ஆனந்தம், வாட் இஸ் லவ், இதனுடைய கான்செப்ட் நல்லா பேசிக்கா புரிஞ்சுதான் நம்ம இதை ஃபார்வர்ட் ஆகும்.
வாட் இஸ் ஆனந்தம், வாட் இஸ் லவ்? ஆனந்தம் இஸ் மை சோர்ஸ். அதாவது ஆனந்தம் இஸ் மை சோர்ஸ், ஆனந்தம் இஸ் மை சொரூபா, ஸ்டோர்டு ரிசர்வாயர் ஆச்சுங்களா. அதனுடைய வெளியில அது அவுட்லெட், எப்படி சேனல்ல தண்ணி வருதோ அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் ஆனந்தம் இஸ் என்னது? லவ். Love is not the product of the mind, it is not the part of the mind. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மனதிலிருந்து தோன்றுவது அல்ல. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நமக்கு பிடிக்கிற மாதிரி மனதிடம் எப்ப அந்த லவ் வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப மத்தவங்க என்னை அந்த ப்ளீஸ் மீ எனக்கு கிடைக்குதோ அப்ப அவங்கள நான் லவ் பண்றேன். அந்த ஆனந்தத்தை எங்க என்னால வெளிப்படுத்த முடியுமோ அந்த இடத்த தான் நான் என்ன பண்றேன்? லவ். சோ என்ன நம்ம மெயின் என்ன புரிஞ்சுக்கணும்? ஆனந்தம் இஸ் த மை சொரூபம். அதை பிரிச்சுட்டு அங்க நாங்கிற ஆளே கிடையாது. சோ அந்த சொரூபம் எங்க வெளிப்படுது? மனதில். ஏன் சில இடத்துல லவ் பண்ற சில பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் த மைண்ட். அது எங்க பொல்யூட் ஆகுது? அங்கிருந்து வெளிப்படுற அன்கண்டிஷனல் லவ். என்னோட ஆனந்தம் இஸ் மை சொரூபம். அங்கிருந்து வெளியில் வர லவ் எப்படிதான் இருக்கும்? அன்கண்டிஷனல் லவ் தான் வெளிப்படுத்துறோம். ஆனா எங்க பொல்யூட் ஆகுது? அந்த மனம். அது வெளிப்படுகிற இடம் அது என்ன ஆயிருது? பொல்யூட்டட் பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். அதனால என்னத்தை வெளிப்படுத்துற? கண்டிஷனல் லவ். சோ அன்கண்டிஷனல் ஃபர்ஸ்ட் ஆனந்தம் which expressed as unconditional love is polluted in mind and gets out as conditional love. இது universal law, not for me, not for you, it is universal. அப்ப அது பொல்யூட் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொல்யூஷன் இல்லாத மனம், அஜ்ஞானத்தினாலதான் பொல்யூஷன். வாட் இஸ் த காஸ் ஆஃப் தட் பொல்யூஷன்? அஜ்ஞானம். அப்ப அந்த அஜ்ஞானத்திலிருந்து விலகும் போது அந்த இறைவனை பற்றிய ஞானம், என்னுடைய சொரூபத்தை மற்ற ஞானம், பிரம்ம வித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யாங்கிற அறிவு தான் கம்ப்ளீட்டா எதை எடுக்கிறது? பொல்யூஷன் ஆஃப் த மைண்டை கிளீன் பண்ணி விட்டோன்ன அந்த ஞானியிடம், அந்த ஞானத்தை பெற்ற ஞானியிடம் இருந்து என்ன வெளிப்படுது? அன்கண்டிஷனல் லவ். This is the basic concept Narada wants to teach us. புரியுதுங்களா? அடுத்தது ஏன் ஈஸிங்கிறது அடுத்த பாயிண்ட். அது அடுத்த மந்திரத்திலேயே ஏன் ஈஸி, நான் ஈஸின்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? பிரமாணாந்தரஸ்ய அனபேக்ஷத்வாத். அப்படி பிரிச்சுங்க அந்த சூத்திரத்தை. பிரமாணாந்தரஸ்ய அனபேக்ஷத்வாத் ஸ்வயம் பிரமாணத்வாத். ஏன் பக்தி, இறைவனிடம் காட்டுற பக்தி ஏன் ரொம்ப ஈஸி? மீனிங் பிரமாணாந்தரஸ்ய வேறு பிரமாணத்தினுடைய, பிரமாண அந்தரஸ்ய. எஸ், எப்படி பிரிக்கும் போது பிரமாண அந்தரஸ்ய அப்படின்னு அந்தர வேறு, வேறு பிரமாணத்தினுடைய. வாடி பிரமாணம்? இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. வேறு பிரமாணத்தினுடைய சஷ்டி உடைய அனபேக்ஷத்வாத் ஆதரவை இது வேண்டி நிற்பது இல்லை. இறைவனிடம் காட்டுகிற பக்தி ஏன் ஈஸி, சுலபம், சௌலபம் என்றால் அந்த பக்தி வேற எந்த பிரமாணத்தையும் ஆதரவையும் இது வேண்டி நிற்காமையாலும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேறு எந்த பிரமாணம் இதற்கு தேவையில்லை. இறைவனிடம் காட்டுகிற பக்திக்கு எந்த பிரமாணம் தேவையில்லை. அடுத்தது ஸ்வயம் பிரமாணத்வாத். செகண்ட் பாயிண்ட், ஏன் ஈஸி? ஸ்வயம் தனக்குத்தானே அது பிரமாணமாக கருவியாக இருப்பதால். ஸ்வயம் பிரமாணத்வாத். இறைவிடம் காட்டுகிற அன்பு வேறு எந்த பிரமாணத்தையும் சாராமல் ஸ்வயமான பிரமாணமாக இருப்பதால் எதை ஜாயின் பண்ணிக்கணும்? பூர்வ ஸ்லோகத்தை, சூத்திரத்தை கனெக்ட் பண்ணிக்கணும். பரப்பிரேமா சுலபம். நாம நினைக்கிற மாதிரி பரப்பிரேமம் கஷ்டம் கிடையாது. பரப்பிரேமம் அதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் திஸ் அத்தியாயம். பரப்பிரேமம் இஸ் சுலபம். We are connecting the topic and we are connecting previous sutra. பரப்பிரேமம் சுலபம் சௌலபம். ஒடிம்பை பிரமாணம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த சூத்திரத்தை? இப்ப பாருங்க, இப்போ ஒரு பிரமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? பிரமாணம்ங்கிற வேர்டு இஸ் அ கருவி.
யார் யூஸ் பண்றா? அவனுக்கு பேர் பிரமாத்தா. A pramata is ஒரு person, a ஜீவன், using a பிரமாணம், கருவி. எதுக்குங்க கருவி யூஸ் பண்ணுவோம்? ஃபார் பிரமேயம், ஞானம். பிரமேயம்னா ஞானம். ஒரு ஞானத்தை பெறுவதற்காக நம்ம எதை யூஸ் பண்றோம்? யார் யூஸ் பண்றா? பிரமாத்தா. திரிபுட்டி தெரியணும், அப்பதான் இந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்க முடியும். வாட் இஸ் திரிபுட்டி? பிரமாத்தா இஸ் யூசிங் அ பிரமாணம். எதுக்கு யூஸ் பண்றாரு? டு கெட் பிரமேயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ am using my eye to see. யார் யார் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் பார்க்கறக்கு, வீடியோ யார் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நான் பார்க்கறக்கு, ஐ எம் யூசிங் மை ஐஸ். ஸோ பிரமாத்தா இஸ் யூசிங் ஐஸ் டு சி, டு பிரமேயம், ஞானம். இப்போ என்ன ஞானம்? யார் யார் இருக்காங்க? அப்படிங்கிற ஞானத்தை பெறுவதற்கு ஐ எம் யூசிங் ஐ. இதுதான் பிரமாத்தா இஸ் யூசிங் த பிரமாணம் டு கெட் ஞானம். என்ன ஞானம்? யார் யார் வந்திருக்கா? அப்ப பிரமேயம் அறிவு. ஆச்சுங்களா? இந்த பிரமாண, பிரமேயம், பிரமாத்தா, இது திரிபுட்டின்னு சொல்லுவோம். இப்போ இவர் என்ன சொல்ல வர? இப்ப மற்றதெல்லாம் எதெல்லாம் பிரமாணம் தேவைன்னு பாருங்க. நீங்க ஒரு உபாசனை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெடிடேஷன், யூ நீட் பிரமாணம். ஒரு கர்மத்தை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், யூ நீட் பிரமாணம் இல்லையா? எந்த ஒரு கர்மத்தை நீங்க செய்யறதாக, ஒரு பிரமாத்தா வாண்ட்ஸ் டு டு எ கர்மா, ஹி நீட்ஸ் பிரமாணம். கண்ணை யூஸ் பண்ணி தான் ஒரு கர்மத்தை செய்ய முடியும், காதை யூஸ் பண்ணி தான் ஒரு கர்மத்தை செய்ய முடியும். ஸோ எல்லாவற்றுக்கும், இந்த உலகத்தில் நீங்க செய்கிற அனைத்து செயலுக்கும் எது தேவை? பிரமாணம் இஸ் நீடட். ஃபார் டூயிங் கர்மயோகமா இருந்தால் என்ன வேணும்? தியானம் பண்றதா இருந்தால் என்ன வேணும்? ஒரு பக்தி இறைவ பூஜை பண்றதுனால என்ன வேணும்? ஒரு சாண்டிங் பண்றதுனால என்ன வேணும்? யூ நீட் பிரமாணம். ஒரு சாண்டிங் பண்றோம், பக்தி வெளிப்படுற பூஜை, நித்திய பூஜை பண்றீங்க, எல்லாத்துக்கும் என்ன வேணும்? பிரமாணம். அது என்ன ஷோடச பூஜாவா இருந்தாலும் சரி, எந்த உயர்ந்த செயலை, எல்லா கர்மத்தையும் எடுத்துக்கங்க, எந்த ஒரு நீங்க வெளிப்படுத்தினால், ஒரு செயலை செய்யறதுனால யூ நீட் பிரமாணம். அது இல்லாம நீங்க பண்ண முடியாது. பட் இவர் என்ன சொல்லிட்டாரு? பரப்பிரேம, இறைவனிடம் வைக்கிற அன்புக்கு, ஈஸ்வர பக்தி, அத்வைத பக்திக்கு வருவதற்கு முன்பு இருக்கிற அந்த பக்திங்கிறதுல there is no need. அந்த பக்தி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி சுலபம். ஏன்னா அது எந்த பிரமேண ஆபேக்ஷ, அனபேக்ஷ. ஆபேக்ஷன சார்ந்து, ஆப்போசிட் என்னது? அனபேக்ஷம். எந்த ஒரு பிரமாணத்தையும் அது சார்ந்து இல்லை. இப்ப நான் கிளாஸுக்கு யார் யார் வந்திருக்காங்கிற ஞானத்தை பெறணும்னா ஐ டிபெண்ட் ஆன் மை ஐஸ். ஆபேக்ஷம். அதை சார்ந்துதான் எனக்கு என்ன ஏற்படுது? ஒரு ஞானம். ஆனா இறைவனை, பகவான் மீது பக்தி செலுத்துவதற்கு, இறைவன் இங்க நாரதர் என்ன சொல்றாரு? இறைவன் மீது நீ பக்தி செலுத்துவதற்கு there is no need of பிரமாணம். நம்மை நாம் விரும்புவதற்கு யாருடைய உதவியையும் நாம் தேவையில்லை. ஏன்? லவ் இஸ் அவர் நேச்சர். இறைவன், அதாவது நம்மை நாம் விரும்பணும் அப்படின்னா நாம் வந்து கண்டிஷன் லவோட வச்சிருப்போம். அது இல்லை, என்னை நான் விரும்ப யாருடைய உதவி எங்க என்ன எனக்கு என்ன தேவையில்லை. ஏன்? லவ் இஸ் அவர் நேச்சர். செல்ஃப் லவ்க்கு, நான் என்னை விரும்புவதற்கு எந்த பிரமாணத்தை வச்சு நான் விரும்புறேன்? there is no need of பிரமாணம் for self love. அந்த மாதிரி இறைவன் மீது பக்தி செலுத்துவதற்கு there is no need of any பிரமாணம். கண் இல்லைனாலும், காது இல்லைனாலும், உபாசனை பண்றது எப்படின்னு தெரியலினாலும், கர்மயோகம் பண்றது எப்படின்னு தெரியலினாலும், அது பிரமாணத்தை யூஸ் பண்ணாச்சு, அந்த ஞானமே இல்லைனாலும் one can show his love and affection towards பகவான். ஏன்? அந்த பகவான் மீது அன்பு என்பது இட்ஸ் a self love. ஏன் அப்படி இருக்குது? பகவான் மீது அன்பு எந்த பிரமாணம் தேவையில்லாம நம்மளால ஏன் இறைவனுடைய அன்பு என்பது செல்ஃப் லவ். என்னை நான் விரும்புவதற்கு எப்படி எந்த ஒரு பிரமாணமும், கண்ணு தேவையாங்க, காது தேவையா? எதுவுமே தேவையில்லை. that self love indicates the
பரப்பிரேம. இறைவன் நானாக என்னை தவிர்த்து இறைவன் வேறாக இல்லாததுனாலதான் என்னை நான் எப்படி விரும்புகிறேனோ, எந்தவித கண்டிஷன் இல்லாம என்னை நான் விரும்புகிறேனோ, செல்ஃப் லவ் இஸ் அன்கண்டிஷனல் லவ். இப்படி எல்லாம் இருந்தா தானே என்னை விரும்புறேன். நம்ம கண்டிஷன் போட்டாங்க லவ் பண்றோம். வி ஷோ அன்கண்டிஷனல் லவ். எப்படி இறைவனை நோக்கி உங்களால் அன்கண்டிஷனல் லவ், அவருக்கு அன்கண்டிஷனல் லவ் காமிக்கிறதுனாலதான் நீங்க அவரை விரும்புகிறீர்களோ, அதை போல் என்னை நான் விரும்புவது செல்ஃப் லவ் இஸ் ஆல்சோ அன்கண்டிஷனல் லவ். ஆனா நமக்கு அந்த மனதில் இருக்கிற பொல்யூஷன் காரணமாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கு இப்படி இருந்தா தான் எனக்கு சந்தோஷம், இப்படி இருந்தா தான் அது எனக்கு சந்தோஷம் நாம நினைச்சுக்கிறது. பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன் ஆஃப் த மைண்ட். ஆக்சுவலா என்னை நான் செல்ஃப் லவ், என்னை நான் விரும்புவது என்பது கண்டிப்பாக அன்கண்டிஷனல் லவ் தான். பட் என்னால் அப்படி என்ன விரும்ப முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன். ஏன்? என்னுடைய சொரூபமும் இறைவனுடைய சொரூபமும் ஒன்று. ஆனந்த சொரூபக அகம் துவம் தத்துவமசி. நீ அந்த இறைவனாக இருக்கிறார் போது நீ இதுல நம்ம என்ன லாஜிக் புரிஞ்சுக்கிறோம், இறைவன் என் மீது அன்கண்டிஷனல் லவ் ஆக வெளிப்படுத்துவதனாலதான் நான் என்ன விரும்புறேன் இறைவனை. வெரி ஈஸி டு லவ் இறைவன். அதை போல் என்னை நான் விரும்புவதற்கு there is no condition is needed because it is my sorupa. Unconditional love is inside me. ஆனா என்னை நான் ஏன் கண்டிஷன் வச்சுக்கிறேன்? பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன் ஆஃப் த மைண்ட். எது? விருப்பு வெறுப்பு, கோபம், பொறாமை, கர்வம், இதெல்லாம் இருக்கிறனாலதான் என்ன நானே எப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிற? கண்டிஷனல் லவ். ஆனா உண்மை என்ன? அந்த பொல்யூஷன் எல்லாம் விலகும் போது கற்பனை பண்ணி பாருங்க. பொல்யூஷன் இருக்கும்போது கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும். நீங்க அந்த பொல்யூஷன்ல இல்லாத ஒரு மனத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் லவ் இஸ் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது புரியும். ஏன்னா இறைவன் தான் யார் வெளிப்பட்டு இருக்கிறது? என் நான் இறைவனை தவிர்த்து வேறு அல்லங்கிற அந்த ஞானம் will remove all the pollution of your mind. அப்ப என்ன ஆகுது? செல்ஃப் லவ் ஆல்சோ அன்கண்டிஷனல் லவ். சோ எப்படி பக்தி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வருது? ஃபர்ஸ்ட் ஒரு சிலையில் இறைவன் இருக்கிறான். தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பக்தி. ஏக ரூப பக்தி. அதுக்கு பேர் முருகன் தான் கடவுள், விநாயகர் தான் கடவுள், தப்பில்லை. ஏக ரூப பக்தி. எனக்கு அவருக்கு இஷ்ட தேவதா, அவங்கதான் எனக்கு பிடிக்கும். அப்படி அது என்ன ஆகும்? அடுத்தது அந்த இறைவன் உபாதான காரணமாக இந்த உலகத்துக்கு இருக்கிறாரு போது அந்த அறிவு என்னவா மாறும்? விஸ்வரூப பக்தி. இரண்டாவது பக்தியினுடைய அடுத்த பரிணாமம் விஸ்வரூப பக்தி. அதோட நின்றுடக்கூடாது. எங்க உபாதான காரணத்துவாத் எல்லாமே இறைவன் தான் மெட்டீரியல் காசாக இருக்கிறாங்கிறது. நான் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை சாப்பிட்டாலும் அது இறைவன் தான்ங்கிற அறிவு வருவது விஸ்வரூப பக்தி. அதுக்கு வருவதற்கு சிலை வழிபாடு அவசியம். இதை வச்சுதான் நம்ம எங்க போறோம்? விஸ்வரூப பக்திக்கு போக முடியும். அப்பதான் பக்திங்கிறது ஊட்டு இருக்காத சிலை வழிபாடு. அதுல இருந்து எங்க போறோம்? விஸ்வரூப பக்தி. அங்கே அதோட ஸ்டாப் இல்லை. தட் இஸ் நாட் அல்டிமேட். அதுக்கப்புறம் என்ன அறிவு இருக்கணும்? அந்த இறைவன் என்னை தவிர்த்து வேறல்ல. அப்ப என்ன ஆச்சு? ஏகரூப பக்தி becomes விஸ்வரூப பக்தி and becomes Atma Bhakti, self-love. This is Bhakti. இததான் நாரதர் எம்பசைஸ் பண்ணிட்டே வர்றார். அந்த உன்னை நீ விரும்புவதற்கு எந்த ஒரு பிரமாணமும் தேவையில்லாததுனால அந்த பிரேமம் எதை இறைவன் மீது காட்டுகிற உன் மீது காட்டுகிற அன்பு இஸ் ஈக்குவல் டு இறைவனிடம் காட்டுகிற அன்பு, ரெண்டு ஒண்ணு. அது சுலபம். ஸ்வப்பிரமாணம் என்னது? அதுவே என்னது? அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, அதுக்கு எந்த பிரமாணம் தேவையில்லை, அதுவே ஸ்வப்பிரமாணம். அது தானாகவே பிரமாணமாக இருக்கக்கூடியது. நீங்க பாருங்க, ஒரு அனிமல்ஸ் கூட தன்னை அது எவ்வளவு நேசிக்கிறதுன்னு நீங்க கண்டுபிடிக்கும் நினைச்சீங்கன்னு வச்சுக்கலேன். ஒரு எறும்பு, கொசு தன்னை அது எந்த அளவுக்கு நேசிக்கிறது, ஏன்னா அங்க வெளிப்படுறது யாருதான்? அவ்வளவு தெரியுது இல்லையா? அவளுடைய மனதில் வெளிப்படுவது என்னதான்? அது எந்த அளவுக்கு தன்னை நேசிக்குதுன்னா அதுக்கு அதனுடைய உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. அது என்ன பண்ணுது? இட் ரன்ஸ் அவே. எறும்பு, சின்ன சின்ன கொசு
எல்லாமே என்ன பண்ணுது? ரன் ஃபார் தயர் டியர் லைஃப். ஆட் பண்ணிக்கங்க, லைஃப் வேண்டாம், முன்னால ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ரன் ஃபார் தயர் டியர் லைஃப். நாம் ஜென்ரலா பாருங்க, இன்னொரு சைக்காலஜி, நாம பண்ற தப்பெல்லாம் நம்ம மன்னிச்சிடுவோம். மற்றவங்களும் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறோமா இல்லையா? என்னது அது? வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் செல்ஃப் லவ் இல்லையா? என்ன தப்பு பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதெல்லாம் மன்னித்து விடுகிறோம். மற்றவர்கள் தவிர என்ன பண்றதுல நம்ம மன்னிப்பதில்லை. திஸ் இஸ் த ப்ரூஃப் யூ லவ் யுவர் செல்ஃப். நிறைய பேர் எதை எடுத்தாலும் ப்ரூஃப் கேட்கறாங்க. என்ன? அதனால நான் இதை சொல்லிடுறேன். எது ப்ரூஃப்? ஏங்க என்னை நான் விரும்புகிறேன், என்னங்க ப்ரூஃப்? என்ன தப்பு பண்ணாலும் நான் என்னை ஏத்துக்கிறேன், ஆனா மத்தவங்க தப்பு பண்ணா என்னால ஏத்துக்க முடியல. திஸ் இஸ் த ப்ரூஃப் ஃபார் செல்ஃப் லவ். இதத்தான் நாரதர் சொல்றார் இந்த சூத்திரத்துல. ஆச்சுங்களா? அடுத்தது சாந்தி ரூபாத் பரமானந்த ரூபாத். என்னது? சுலபம். we have to join that. இது ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தை ஜாயின் பண்ணிக்கணும். பரப்ரேமம் அதை ஆட் பண்ணி சாந்தி ரூபத்வாத் பரமானந்த ரூபத்வாச்ச சுலபம்னு ப்ரீவியஸ் ஸ்லோகத்தை ஜாயின் பண்ணிக்கணும். புரியுதா? எப்படி சூத்திரத்தை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்றாரு? நம்மளுடைய இது பிரகாரம் பரப்பிரேம ஈஸ்வரங்கிற பக்தி செலுத்துதல் என்பது சுலபம். ஏன்னா சே போட்டு இங்கதான் முடிக்கிறார். சே முடிக்கிறாரா? சூத்திரத்தை சே போட்டா என்ன அர்த்தம்? இதை பத்தின இது கன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன் சுலபம்ங்கிற பாயிண்ட் சே போட்டாருன்னா சூத்திரத்துல முடியுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்றாரு? சாந்தி ரூபத்வாத் அமைதி வடிவமாக இருப்பதால். எது பரப்பிரேமங்க? எது சப்ஜெக்ட் மேட்டர் மறந்துடக்கூடாது. எது சாந்தி ரூபமா இருக்குது? செல்ஃப் லவ் அல்லது பரப்பிரேமம். போத் ஆர் ஈக்குவல். அது அமைதி வடிவமாக இருப்பதாலும் பஞ்சமி சாந்தி ரூபத்து சாந்தி ரூபாத். எஸ், ரூபத்வாத் வர ரூபாத். அடுத்தது பரமானந்த ரூபம். இது சுலபம். பரமானந்தம் உத்தமமான, பரம்னு என்ன? உத்தமம் போட்டுக்கலாம். உத்தமமான ஆனந்த வடிவமாக இருப்பதால் அவர் முடிச்சிட்டார் சூத்திரத்தை. நாம் என்ன பண்ணணும்? பரப்பிரேமம் சுலபம். யூ கம்ப்ளீட் தட் மீனிங். சாந்தி ரூபாத் பரமானந்த ரூபாத் ச பரப்பிரேமம் சுலபம் சௌலபம். அமைதி வடிவாக இருக்குது. ஏன் சுலபம்? அது இறைவன் மீது செலுத்துகிற பக்தி செல்ஃப் லவ்ங்கிறது ஏன் ரொம்ப சுலபம்? இட் இஸ் நாட் கண்டிஷனல். அமைதி வடிவம், ஆத்ம ரூபம். நீங்க பாத்தீங்கன்னா தாய் ஒரு மகனை விரும்புவது கூட இன்னும் இருக்காங்க. நான் தான் முதலே சொன்னேன், கண்டிஷனல் லவ் தான் இல்லைங்களா? அது வயசான ஒரு வீட்டுல பார்த்தா, என் வாசப்படி நீ பத்த பையனா இருப்பான், நீ வாசப்படியே மிதிக்காத, என் வீட்டுக்குள்ள வராத, நீ என் வீட்டு விட்டு வெளியில போ, இப்படி ஒன்னா வெளியில போ இல்லைன்னா வர. இதெல்லாம் எதை காமிக்குது? கண்டிஷனல் லவ். சோ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு தாய் தன்னை விரும்புகிறாள் என்ற மகனை விரும்புகிறார் என்றால் தட் இஸ் கண்டிஷனல் லவ் ஒன்லி. ஏன்னா அதுக்கு மேல ஒரு பெரிதான அன்பு நம்ம உலகத்தை காமி. ஒரு தாய் ஒரு குழந்தையை விரும்புறாங்கிறதாங்க பாத்தீங்கன்னா லவ்லயே ஹையஸ்ட் கிரேட். அதுதான். மற்ற எல்லாத்துமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதனால அந்த இதை எடுத்துக்கிறது நெகேட் பண்றதுக்காக. தாய் தன் குழந்தையிடம் காட்டுகிற அன்பு கூட என்னதான்? கண்டிஷனல் லவ். ஏன் அதே அந்த தாய் ஏன் அவ்வளவு உண்மையான அன்கண்டிஷனல் லவ்வா இருந்தா ஏன் வீட்டு விட்டு வெளியில் போன ஏன் சொல்றாங்க? இல்ல என் வாசப்படி மிதிக்காதுன்னு ஏன் சொல்றாங்க? நீ என் பையனே இல்லடான்னு ஏன் சொல்ல வார்த்தை வருது? நான் உன்னையோட இதோட கை கழுவிட்டேன் ஏன் வார்த்தை வருது? இதெல்லாம் அனுபவத்துல இருந்ததெல்லாம் வாயில வந்துட்டு இருக்குங்க. நீங்க அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஒருத்தரும் சொல்றாங்க இல்லைங்களா, என் பையனே அல்லது நான் இதோட கை கழுவிட்டேன், எனக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் ஏன் வருது? கண்டிஷனல் லவ். அப்ப அந்த அதே இது என்ன சொல்லுது? அந்த லவ்வே கண்டிஷன் போது மற்ற லவ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இருந்து. அதுக்காக நான் அந்த டாப் லவ் எடுத்து நான் சொல்றேன். சோ ஆனா அந்த அன்கண்டிஷனல் லவ் இறைவனிடம் இருப்பது இன்னொன்னு. என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த இறை தத்துவத்தை அறிந்தவரிடம் என்ன இருக்கும்? ஞானி இஸ் ஆல்சோ அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுத்தக்கூடிய பக்தி படைத்தவர். ஒரு பஜகோகத்துல ஒரு பாட்டு வரும், ஒரு ஸ்லோகம் வரும், வயசி ஷீனே வித்தே கப் பரிவாரக.
அல்ல பஜகோவிந்த ஞாபகம் வருது. என்னன்னா அங்க என்ன வரும், நீ படிச்சிருக்கிறது தான். க்ஷீணே வித்தே கஃப் பரிவாரக, அதாவது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னிடம் க்ஷீணே வித்தே எல்லா வித்தம் போயிடுச்சு வச்சுக்கோ. உன்னை சுத்தி இருக்கிற பரிவாரம் எல்லாம் எங்க இருக்கு, எங்கேயும் கேப்பார், எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம சுத்தி பரிவாரங்கள், பரிவாரம்னா நம்ம சுத்தி வர டிக்கெட்டு. க்ஷீணே வித்திய, உங்ககிட்ட இருக்கிற வித்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, கஃப் பரிவாரகா. சோ எல்லாருமே எப்படித்தான் இருக்கிறாங்க, கண்டிஷனல் லவ். உடனே அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன், நானும் அப்படித்தான், நானும் மற்றவங்களோட அன்பு வைக்கிறேன்னா இட் இஸ் கண்டிஷனல் லவ் தான் என்னால வைக்க முடியும். என்னால் அன்கண்டிஷனல் லவ், மனதில் இருக்கிற பொல்யூஷன் அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நான் மற்றவரிடம் செலுத்துற அன்பு கண்டிப்பாக கண்டிஷனல் லவ். I cannot show unconditional love with அஜ்ஞானம் in my புத்தி. அது தெரிஞ்சுக்கணும். அப்ப நானும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான். அப்படிங்கும்போது என்ன வரும், அக்செப்டன்ஸ். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவோம், சுயநலவாதி, பிராண்டட், வி வில் பிராண்ட். அவனுக்கு காரியனா மட்டும் வர்றான், நீயும் காரியத்தை மட்டும் தானே போற, அப்புறம் அவங்கள பிராண்ட் பண்ணணும். அவங்க நீ அப்படித்தான் அவங்கள அப்படித்தான் ஏத்துட்டு போயிட்டாரு. தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட். இவங்க என்னமோ அன்கண்டிஷனல் லவ் காமிக்கிற மாதிரியும் அவங்க என்னமோ கண்டிஷன் லவ் காமிக்கிற மாதிரியும் டோன்ட் ப்ரொஜெக்ட். புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு தான் சொன்னேன், சீனே வித்தே கப்பரிவாரக. இப்போ பணம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நின்று பாருங்க, எத்தனை பேர் நம்மளை வந்து சுத்தி நிற்பாங்க, ஒரு பயம் வந்து நிற்க மாட்டான். அதைத்தான் அவரு யாரு, சங்கராச்சாரியர் எழுதி வச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே, அடுத்தது நாம் போகலாம். இப்ப சாந்தி ரூபம் அப்படின்னா என்ன விளக்கம் பார்க்கலாம். துக்க நிவிருத்தி. what do you mean by சாந்தி ரூபத்? துக்க நிவிருத்தியை கொடுக்கக்கூடியது எது, பரப்பிரேம பக்தி. சுலபம். ஏன் சுலபம்னா அது துக்கத்தை நமக்கு நிவிருத்தி கொடுக்குது. ஒரு மென்டல் என்ன சொல்றது டிஸ்டர்பன்ஸ் குறையும், ஒரு ஆனந்தம் உருவாகும். சோ பக்தி இஸ் சுலபம். சாந்தி ரூபம்னு என்ன அர்த்தம், துக்க நிவிருத்தி. நம்ம சாந்தி இன்டர்பிரட் பண்ணலாம். மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வில் கம் டவுன். அடுத்தது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ச சொன்னோம்னா ஆனந்த வெளிப்பாடாக இருப்பதால், அங்க செலுத்துற பக்தி ஆனந்தத்தை கொடுக்கறதுனால, துக்கத்திலிருந்து உன்னை நிவிருத்தி பட்டதுனால இட் இஸ் சுலபம். அவ்வளவுதான். அடுத்து என்ன சொல்றாரு, பரமானந்த ரூபம். இறைவன் மீது பரப்பிரேம பக்தி has two benefits. ஈஸ்வரா பக்தி has two benefits. ஒன்னு ஆனந்த சாந்தி ரூபத்வாத், இன்னொன்னு நமக்கு என்ன கிடைக்குது, டூ பெனிஃபிட்ஸ். எங்க இறைவன் மீது இருந்து நமக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்குது. ஒன்னு சாந்தி ரூபம், அமைதி, துக்க நிவிருத்தி கிடைக்குது. அதனால நமக்கு ஒரு அன்பு செலுத்துவது ஈஸி. அடுத்தது பரம ஆனந்த ரூபத்வாத். எப்பேற்பட்ட ஃப்ராடு பண்ணின பையன் வந்தாலும் இறைவனிடம் யாசித்து நிற்கும் பொழுது இறைவன் கதவை திறப்பார். அவர் யாருக்கும் கதவை மூட மாட்டார். ஒஸ்ட் சின்னர் வந்தாலும் he will not shut the door. என்ன சொல்லலாம், ட்ரூ ஃப்ரெண்ட். எல்லா கதவுகளும் வாழ்க்கையில் நமக்கு மூடினாலும் ஒரு கதவு நீ தட்டுவதற்காக வெயிட்டிஸ். யார் அது, யாரோட கதவு அது, இறைவனுடைய கதவு. நாம நினைப்போம் எல்லா கதவும் நான் வாழ்றதுக்கு இனிமேல் ஃபிட்டே இல்லைங்க. ஏன்னு கேளுங்க, எல்லா கதவும் மூடியாச்சு, எனக்கு இனிமேல் எந்த கதவும் இல்லை, என்னால் வாழ்வதற்கு முயற்சி செய்வதற்கு எந்த கதவு எனக்கு ஓப்பன் ஆகலின்னு சொல்லிட்டு சூசைட் பண்றான். பாத்தீங்களா? ஏன் சூசைட் பண்றான், எல்லா டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமேல் என்னால வாழ முடியாது சொல்றான் இல்லையா? அவன் யாரோட கதவை தட்ட மறந்துட்டான், இறைவனுடைய கதவை. அது எவ ஓப்பன், மூடி இருப்பதை போல் இருந்தாலும் லைட்டா அப்படி தள்ளினீங்கன்னா கதவு என்ன ஆயிரும், அங்க பூட்டப்படவில்லை, திறந்திருக்குது. நம்ம என்ன பண்றது இல்ல, அதை தட்டுவதோ திறப்பதற்கு முயற்சி செய்யாத போதுதான் அந்த மனிதன் சூசைடுங்கிற எண்ணத்துக்கு அவனுக்கு வருது. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வரஹா. அது அவர் சுலபம் கூட. ஆனா அது பக்தின்னு ஒண்ணு இல்லாத போது அவனால எதை டோரை தட்ட முடியல. ஈஸ்வனுடைய கதவை எல்லா கதவுகளும் மூடினாலும் he will not shut the door. தட்டுங்கள் திறக்கப்படும். இதுக்கு பகவான் எதிரில் நிக்கணுங்கிற தேவை இல்லை. உண்மையில he is a friend in need, he is a friend in deed. அது எப்ப கஷ்டமோ yes, a friend in need is a friend in okay. இப்போ அடுத்தது
சுலபம் சொல்லி முடிச்சிட்டாரு. நீ பரப்பிரேமம் இஸ் ஏன்னா எந்த டாபிக்கு பரப்பிரேமம், அது ரொம்ப சுலபம். அடுத்த பாயிண்ட், எதனால சுலபம் சொன்னாரு? மற்ற இதை விட பிரமாண அனபேக்ஷம். அடுத்தது ஸ்வயம் பிரமாணம். ரெண்டாவது பாயிண்ட் ஏன் சுலபம். மூணாவது பாயிண்ட் சாந்தி ரூபாத், அது சுலபம், இறைவனிடம் காட்டுகிற அன்பு சுலபம். அடுத்தது பரமானந்த ரூபம், அது உன்னுடைய துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதப்பா, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதப்பா, அதுக்கு ஒரு பிரமாணம் தேவையில்லையப்பா. அது ஏன்னா ஸ்வப்பிரமாணம், தன்னைத்தான் அந்த அன்பு தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளுமே தவிர அதுக்கு ஒரு நடுவில் யார் தேவையில்லை, பிரமாணம் தேவையில்லை, கருவி தேவையில்லை. உனக்கும் இறைவனுக்கும் இடையில் பக்தி செலுத்துவதற்கு நோ நீட் ஆஃப் என்ன சொல்றது கருவி பிரமாணம். ஏன்? பிகாஸ் இட் இஸ் யுவர் செல்ஃப் லவ். எக்ஸ்பிரஷன் டுவர்ட்ஸ் பகவான்ஸ் லவ் இஸ் செல்ஃப் லவ். தட் இஸ் த கன்க்ளூஷன். செல்ஃப் லவ்க்கு என்ன பிரமாணம் தேவை என்ன இல்லை. அடுத்து சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறுது. லோகஹானௌ சிந்தா ந கார்யா நிவேதிதாத்ம லோக வேதத்வாத்து. லோகஹானா, லோகம்னா இந்த லௌகீக, ஹானம்னா லாஸ், உலகத்தில் ஏற்படுகிற இழப்புகள். லோகஹானா தி லாஸ் அப்படின்னு எனக்கு ஃபெயில்யூஸ், செட்பேக்ஸ், அப்புறம் என்ன சொல்லலாம் டிஸ்டர்பன்சஸ். ஏன்னா ஹன்னு எடுத்தீங்கன்னா நிறைய மீனிங் வரும். லாஸ், ஃபினான்சியல், உயிரிழப்பு, அதையும் எடுத்துக்கலாம். செட்பேக்ஸ், ஒரு முயற்சி பண்றீங்க, அது ஒரு செட்பேக் ஆச்சாலும் அது ஹானா தான், ஹன்னு தான். அடுத்தது ஒரு ஃபெயிலூர் அல்லது ஒரு டிஸ்டர்பன்சஸ். லோக விஷய, வேர்ல்ட்லி விஷயத்தில், லௌகிக்க விஷயத்தில் அது ஆயிடுச்சு. ஹானவ், ஹானவ் மீன் சப்தமி, அதில் அந்த ஒரு செட்பேக்கில், ஃபெயிலூரில், டிஸ்டர்பன்ஸில், உலக விஷயங்கள் ஏற்படுகிற லாஸில், ஒரு நீங்க இன்சல்ட் கூட எடுத்துக்கலாம், மனதில் ஏற்படுகிற ஒரு இன்சல்ட்டில் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஹானுங்கிறது எல்லா மீனிங் வரும். ஒரு இன்சல்ட் ஆகிறோம், ஒரு லாஸ் ஆகுது, ஒரு வேள்வி, ஒரு முயற்சி பண்றோம், அதுல ஃபெயில்யூஸ் எல்லாமே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா அதில் அது சப்தமி வருது. லோகஹானவ், அதில் சிந்தா ந கார்யா. சிந்தான்னு என்னது? பஜகோவிந்தில படிச்சிருக்கிறோம். யாவத்து, அதாவது வயதானதுக்கு அப்புறம் எதை மட்டும்தான் கொள்கையை வச்சிருக்கோம், சிந்தா சக்தகா. தருண யாவத்து தருண தருணி சக்தகா, யாவத்து பாலக கிரீடா சக்தகா. எது குழந்தையா இருக்க வரைக்கும் எதுல இருப்போம்? கிரீடா சக்தகா. தருண நடு வயதில் எப்படி இருப்போம்? தருணி சக்தகா. அடுத்தது வயசான காலத்துல சிந்தா சக்தகா. அவங்க எது அவங்களால பண்ண முடியுது? கவலை. அது பஜகோவிந்தத்துல வரும். சிந்தானா ஒரி. ந கார்யா, ஒரி வரும்போது யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? we go for ஆர்த்த பக்தி in general. மீனிங்ஃபுல்லா எழுதிட்டு நான் சேர்த்து சொல்றேன். அடுத்த வேர்டு பாருங்க, நிவேதிதாத். என்ன சொல்றது? நிவேதம் அப்படிங்கும்போது, நிவேதம் பண்றது ஹேண்ட் ஓவர், கொடுத்துறது, ஹேண்ட் ஓவர். நிவேதிதாத், அதை ஹேண்ட் ஓவர் பண்றதன் மூலியமாக, நிவேதிதாத் ஆத்ம, ஆத்ம நிவேத, நிவேதித்த அப்படி பிரிக்கிறோம். நிவேதித்த ஹேண்ட் ஓவர். எதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோமாமா? ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதி விளக்குறேன். ஆத்ம, லோக, வேத, ஆத்ம, ஐ வில் ஹேண்ட் ஓவர் எதை? ஆத்ம, லோக, வேத, எஸ் அது வேதத்வாத். இப்போ
என்ன சொல்றாரு, ஒரு லாஸ், எதுல வர லாஸ், லௌகீக விஷயத்தில் வருகிற ஒரு ஃபெயிலூர், டிஸ்டர்பன்ஸ், ஒரு இன்சல்ட்டு எல்லாத்தையும் சிந்தா ந காரியா, கவலைக்கு ந காரியம், நாட் வி வில் நாட் ஒரி, அதான சென்டென்ஸ். வி வில் நாட், அது காரியமா என்ன வர, ஒரி வந்து காரியமா வர. எது காரணம், காரண காரியத்தை பாருங்க. எது காரணம், இன்சல்ட், டிஸ்டர்பன்ஸ், ஃபெயிலூர்ஸ். அந்த காரணம் எந்த காரியத்தில் கொண்டு, சிந்தான கவலை, கவலைப்பட மாட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ந காரியா, சிந்தான காரியா, கவலை, நாட், he will not worry about லௌகிக விஷய லாஸ். லௌகிக விஷயத்தில் ஒரு லாஸ், ஃபெயிலூர், இன்சல்ட் வரும்போது சிந்தான காரியா, he will not worry. யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு, பக்தனை. இப்ப பாருங்க, நம்ம இத இன்னும் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்ப நாம ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்படுறோம் அப்படின்னா, சாமிஜி ஓப்பனா சொல்வாரு, பக்தி இஸ் கேட் ஆன் த வால். பக்தி இருக்கும்பீங்க, பட் அது எங்க உட்கார்ந்து இருக்குதுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. கேட் ஆன் த வால்னு என்ன அர்த்தங்க, அது இந்த பக்கம் குதிக்கலாம், அது அந்த பக்கம், நம்ம வீட்லயும் குதிக்கலாம். இந்த நம்ம வீட்டு செவுத்துல ஒரு கேட் உட்காந்துருக்குன்னா அது இங்கேயும் குதிக்கலாம், பக்கத்து வீட்டுக்கு குதிக்கலாம். அந்த புத்தி தான் அது. எப்ப லௌகீக விஷயத்தில் நீங்க ஒரு விஷயத்தை குறித்து சிந்தா, கவலைப்படுகிறீர்களோ, இதுதான் ஓபன் ஸ்டேட்மெண்ட். ஆராதன் சொல்றாரு, சுவாமிஜி அதை அடிக்கடி சொல்லுவாரு. அப்படி நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன தெரியணும், மை பக்தி, லவ் அண்ட் அஃபெக்ஷன், பிலீவ் டுவர்ட்ஸ் பகவான் இஸ் கேட் ஆன் த வால். இன்னும் நான் என்ன பண்ணிக்கல, பக்தி ஸ்திரமாக இல்லை அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நான் எனக்கு நானே கொடுத்துக்கலாம். எப்ப நான் கவலைப்படுறேன் உடனே என்ன நினைச்சுக்கணும், ஓ நம்மளுக்கு இன்னும் இறைவன் மீது பக்தி ஸ்திரமாகல. சோ அவர் என்ன சொல்றாரு, உண்மையான பக்தி இஸ் அ சந்நியாசி. அந்த அந்த நிலைக்கு வர்றதா பக்தியினோட ஃபைனல் கோல் என்னது, சந்நியாசி. இப்ப வந்துங்க, இது என்னுடைய அகங்காரம் ஆகட்டும், மமக்காரம் எப்ப வருது, இது நான் அகங்காரம், இது மம. அதுலதான் பாத்தீங்கன்னா பிரச்சனை வருது. சிந்தா, கவலை எல்லாம் எதனால வருது, ஒன்னா அகங்காரம், துக்கம், சோகம், லாஸ் எல்லாம் எதனால வருதுங்க, ஃபர்ஸ்ட் அகங்காரத்தினால வரும், இல்லைன்னா மமக்காரத்துல வரும். நீங்க பக்திங்கிறது உங்களுக்குள்ள பூரணமாகி, இறைவன் கேட்கறது என் மீது அர்ப்பணா, பூரணமான பக்தி உனக்குள்ள வந்திருந்தா இது இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கும்போது, பக்தி தான் அதுதான் கொண்டு பண்ணும். அப்ப என்ன நடக்கும், அங்க கொடுத்திருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்தை கொடுத்திருப்பார். அப்படிங்கிற போது அங்க என்ன போகக்கூடாது, இங்க பாருங்க, துயரம்னு போடல, சிந்தா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கை உடைஞ்சுன்னா வலிக்கும், அது வராதுன்னு சொல்லவரு. எது, கை உடைஞ்சதுன்னா கை வலிக்காது. இறைவன் மீது பக்தி இருந்தால், இறைவன் மீது சரணாகதி இருந்தால் கை வலிக்காத நாங்க சொல்லிட்டு இருக்காரு. கவலை வேற, துக்கம் வேற. அத ரெண்டையும் நல்லா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். துக்கம் அசோச்சியானந்த சோச்சத்வம் பிரக்ஞாவாதாம்ச பாஷசே. பகவானு பகவத்கீதையில் இதத்தான் ஆரம்பிக்கிறார். கவலை, சோகம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பெயின், பாடி பெயின். துக்கம் வேற. அத கவலையா எப்ப மாத்துற, எப்ப அது கவலையா மாறுது மனசுக்குள்ள, எது மாத்துது உனைய, அந்த பெயின் ஏன் கவலையா மாறுது, பிகாஸ் ஆஃப் அகங்காரம் அல்லது மமக்கா. ஐயோ என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என்னோட சதிர அபிமானம், ஐயோ எனக்கு கையொடிச்சு போச்சு, ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த கஷ்டம், அவங்க என் குடும்பத்துக்கே ஏன் இந்த கஷ்டம், ஏன் அவன் கடவுள் என்னை இத்தனை சோதிக்கிறார், அத்தனை ஏன் சோதிக்கிறார், ஏன் இவ்வளவு புலம்பல், மர்மரிங். ஒரு துக்கத்தை பார்த்தோன்ன, துக்கம்ங்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய பெயின். அப்ப என்னென்ன அறிவு இல்ல, ஃபர்ஸ்ட் பேசிக்கா தர்மத்தின் பிரகாரம் பார்த்தா, நான் பண்ண இதை வேற பேசக்கூடாது இந்த காலத்துல, நான் பண்ண பாப்பம் எனக்கு இது வந்திருக்குங்கிறத முதல்ல அக்செப்டன்ஸ். அப்பதான் அந்த அது தெரியும் போதுதான், அந்த அறிவு உள்ள போகும்போதுதான் குழந்தைங்க தப்பு பண்றதுக்கு பயப்படும். சொல்றதுல தப்பு கிடையாது, இதுதான் உண்மை. அப்போ அதனால எனக்கு துக்கம் வந்திருக்கு, ஏன்னா இப்ப துக்கம் வந்துருச்சு. என்னுடைய நான் அக்செப்டன்ஸ்ல என்னவா மாறுது, சோகம், கவலை எல்லாமா மாறுது. அப்போ ஏன் மாறுச்சு, என்னென்ன இல்ல நமக்குள்ள, எதை நம்ம வெளிப்படுத்துறோம், எனக்குள்ள துக்கத்தை அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடியல. ஏன் அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடியல, ஞானம் இல்ல. என்ன ஞானம் இல்ல, நான் செஞ்சது பாப்பம், எனக்கு துக்கமாக நான் இப்ப கழிக்கிறேங்கிற அறிவு இல்லை. ஏன்னா நான் பண்ணிட்டு நான் அணிவிக்கிற போது கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்துடும். அந்த அறிவு பேசிக்கா கிடையாது. ரெண்டாவது அறிவு, ஃபர்ஸ்ட் அறிவு இது பேசிக்குங்க, அடிமட்ட அறிவு இது.
நான் பண்ண பாவம் எனக்கு துக்கமா வருதுங்கிறது எல்கேஜி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கர்மா. அதுக்கு அடுத்தது என்ன? அந்த அறிவுல இருந்து எங்க போகணும்? விஸ்வரூப தர்சனம், ஞானம். இங்கு இருப்பது அனைத்தும் இறைவன். அப்ப இறைவன் என்னை செதுக்குவதற்காக, ஒரு சிலையாக மாற்றுவதற்காக இந்த கஷ்டத்தை கொடுக்கிறாருங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தேர்ட் லெவல் என்ன தெரியுங்களா? இறைவன் இறைவனுக்கு தண்டனை கொடுத்துக்குவான். இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல. ஈஷாவாசியம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் ஒருவன் தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்குவானா என்ன? அது லெவல் 3வது. 4வது ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் இஸ் த 4th ஞானம். இது கிரடேஷன். நாம இங்க எங்கிருந்து எங்க போறோம்? இங்க இருப்பதனைத்து பிரம்மனை தவிர்த்து வேற இல்லைங்க போது என்ன இருக்க போகுது? நோ துக்கம். எல்லாமே என்னது? என்ன? அப்ப என்ன புரியணும்? ஜெகன் மித்யா. திஸ் ஃபைனல். அது நம்ம இப்ப முயற்சி பண்ணக்கூடாது. இதுல இருந்து தாண்டி போறோமான்னு பாக்கணும். சோ மர்மரிங் பண்றோம்னா இன்னும் நம்ம எங்க ஏறல? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இன்னும் ஏறலை. கிளாஸ் போயிட்டு இருக்கும். மர்மரிங் வாயில வந்ததுன்னா நாம் இன்னும் எங்க ஏறல? நாட் ஈவன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வேதாந்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நான் பண்ணினது எனக்கு வந்திருக்கு. அதுக்கு போய் அவங்கள பழி வாங்கணும், அவங்க முன்னால வாழ்ந்து காமிக்கணும். எதுக்கு இதெல்லாம்? அவங்க இனிமையா பாக்குறது. ஃபர்ஸ்ட் அது அவங்க நம்ம கஷ்டத்தை கொடுக்கறவங்களை இனிமையா பாக்குறது என்னது? அறியாமை. சோ அதான் இவர் சொல்றாரு, நிவேதாத். அடுத்த இது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்களா? எது? லோகஹானவ் ந சிந்தா காரியா. பரப்பிரேம பக்தியில் அத்வைத பக்திக்கு ஒருத்த வந்துட்டானா, வரணும்னா எங்க என்ன அவனுடைய நிலைமை என்ன? ந சிந்தா. சிந்தாங்கிறது காரியமாக வராது. எதை வச்சு? லௌகீக விஷயத்தில் ஒரு லாஸ் வந்தாலோ அல்லது செட்பேக் வந்தாலோ டிஸ்டர்பன்ஸ் வந்தாலோ ந சிந்தா, கவலை என்பது, சோகம் என்பது அவனுக்கு கிடையாது. அடுத்த பாயிண்ட், செகண்ட் பார்ட் ஆஃப் த சூத்ரா என்ன சொல்றாரு? நிவேதித ஆத்ம லோக வேத வேதத்வாத். He will hand over all the என்ன சொல்றது possessions to Bhagavan. ஒரு பக்திங் போது இவன் என்ன பண்ணிடுவான்? எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர். He hand over all the possessions. அது என்னவா இருக்கலாம்? மனதில் இருக்கிற எல்லா பொசிஷன், உங்களோட பொசிஷன்ங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். He will hand over, டைரக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா he will hand over all the possession. எது? ஆத்ம, மனம், லோகம், உலகம், வேதம், அறிவு, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு? ஹேண்ட் ஓவர் டு ஹிஸ் பகவான். அதுதான் இந்த பாயிண்ட். இப்போ ஒரு சைக்காலஜி பாயிண்ட். இது 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 கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கணும். ஒரு சைக்காலஜி பாயிண்ட் தெரிஞ்சாதான் இது என்ன சொல்ல வராரு. இப்ப லவ் அப்படின்னா அது ஒரு காயின் எடுத்துக்கலாமே. வாட் இஸ் த அதர் சைட் ஆஃப் த காயின் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன். லவ் உடைய அதர் சைட் ஆஃப் த லவ் எப்படித்தான் இருக்கும்? ஒன்லி கான்ட்ரிபியூஷன்ஸ். கான்ட்ரிபியூஷன், நோ டிமாண்டிங். கான்ட்ரிபியூஷன் லவ்னுடைய அதர் சைடு. ஒரு காயின் எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் லவ்னா அடுத்த சைடு என்னதான் இருக்கணும்? கான்ட்ரிபியூஷன். ஒரு இதை சொல்லி நம்ம சைக்காலஜி டெரிவ் பண்ண போறோம். வாட் இஸ் த லாஜிக்? இப்ப நான் சொல்றது லாஜிக். ஒரு லவ் அப்படின்னா அதோட அதர் சைடு என்னதான் இருக்கணும்? கான்ட்ரிபியூஷன். இப்போ ஒரின்னு வச்சுக்கீங்களேன், கவலைப்படுறோம். அதனுடைய அதர் சைடு என்ன தெரியுங்களா? ஓனர்ஷிப். அதர் சைட் ஆஃப் த ஒரி என்னது? ஓனர்ஷிப். நீங்க கான்ட்ரிபியூட்டரா இருக்கிற வரைக்கும் ஒன்லி லவ். இதுதான் சொல்ல வராரு பகவான். என்ன சொல்ல வராரு? லவ் ஒன்லி ஒன்லி லவ் அப்படின்னா அங்க என்னதான் இருக்கும்? கான்ட்ரிபியூஷன். நீங்க கவலைன்னு ஒண்ணு வருது அப்படின்னா பிகாஸ் அதர் சைடு என்னது? ஓனர்ஷிப். சோ ஒரி பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா எதனாலதான் நம்ம ஒரி பண்றோம்? ஓனர்ஷிப். த பாடி இஸ் மைண்ட். என்னுடைய உடம்பு, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய உறவு, என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய உறவுகள், இதெல்லாம் என்னது? ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் தான் எதை கொடுக்குது? ஒரி. இதுதான் அவர் சொல்ல வர. அவர் இதை வச்சுதான் நம்ம டெரைவ் பண்ண போறோம். நாரதர் என்ன சொல்ல போறாருன்னா இதைத்தான் சொல்ல போறாரு. அதாவது
அதுக்கு ஒரு வேர்டு, ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க சுவாமிஜிஸ்லாம். கிளாஸ், CLASP. எப்படி நம்ம போர்ட் ரிடக்ஷன்ங்கிற ஒரு வேர்டு பார்த்தோங்களா, அந்த மாதிரி சுவாமிஜி கொடுக்குற விளக்கம். கிளாஸ், CLASP. CL stands for climbing the ownership. CL stands for, எழுதிக்கங்க, நான் விளக்கம் மறுபடியும் கொடுக்குறேன். climbing the ownership அல்லது climbing the என்ன சொல்றது controllership, அதுக்கு பேர் CL மீனிங். அடுத்து A for stands for clasp spelling என்ன, CLASP, clasp. CL stands for climbing ownership. இது என்னது என்னது என்னது, I am the controller, அந்த புத்தி வந்து CL. A for அதை எங்க கூட்டிட்டு போகும், anxiety. A stands for anxiety. SP stands for anxiety ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் எங்க கூட்டிட்டு போகும், anxiety, pressure. இது என்னது என்னது என்னதுன்னு போக போக அதோட அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த ஒரியினோட அதர் சைடு என்ன சொன்ன, ஓனர்ஷிப். அப்ப அந்த ஓனர்ஷிப், கிளைம்பிங் த ஓனர்ஷிப் புத்தி இருக்கிற வரைக்கும் எதுல அடுத்த ஸ்டெப் என்னது, ஏ என்ன, சிஎலுக்கு அப்புறம் என்ன நிக்குது, ஏ இஸ் த செகண்ட் லெவல். என்ன வருவோம், ஆங்ஸைட்டி. ஐயோ என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ. ஆங்ஸைட்டி என்னங்க, நான் அக்செப்டன்ஸ். ஐயோ ஏன் இப்படி ஆச்சு, ஐயோ ஏன் இப்படி ஆச்சு, ஏன், ஐயோ ஐயோ ஐயோ, அந்த தான் ஆங்ஸைட்டி, ப்ரெஷர். அது எங்க கூட்டிட்டு போகும், எஸ்பி. எஸ்பி நான் எஸ்பி ஆபீஸாங்க இல்ல, ஸ்பெஷல் பிரேயர்ஸ். என் பையனுக்காக இதை வேண்டணும், என் பொண்ணுக்காக இதை வேண்டணும். எங்க எதுவுமே தப்பு இல்லைங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறங்கிற கிளாரிட்டிக்கு வர்றோம். உடனே கொடி பிடிச்சிடக்கூடாது. ஐயோ இவங்க என்ன இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க, பையனுக்கு பிரேயர் வேண்டாங்கிறாங்களா, பொண்ணு. ஏன் பண்ற, என் பையன் ஃபெயில் ஆனா கோயிலுக்கு போய் ஏன் சாமி கும்பிடுறேன், பக்கத்து வீட்டு பையன் ஃபெயில் ஆனா ஏன் நான் சாமி கும்பிடுறது இல்லை. இதுக்கு தான் விளக்கம் பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு காரணம் என்னில் நான் தொலைவுகிறேன். புரிஞ்சுதுங்களா? இதை என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். இட் இஸ் நாட் ஃபார் அட்வைஸ். என்னை பத்தி நான் எப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதை நீ எப்படி இருக்கிறீங்கிறத இறைவன் படம் போட்டு காமிக்கிறாரு. சுவாமிஜி கிளாஸ்ங்கிற வேர்டை வச்சு அவர் இறைவன் சொன்ன கருத்தை, நாரதர் கருத்தை சுவாமிஜி இப்படி விளக்குறாரு. என்னது, கிளாஸ். Climbing the ownership or controllership leads to anxiety, that leads to SP, special prayer. இறைவனை நான் வேண்டுகிறேன். புரிஞ்சுதுங்களா? அதுதான் சொன்னாரு. ஒரியினுடைய அடுத்த சைடு என்னது, ஓனர்ஷிப், கண்ட்ரோலர்ஷிப். இது இருக்கிற வரைக்கும் எதுல தப்பிக்க முடியாது. இப்ப என்ன தெரியணும், இப்ப காயினோட ஒரு சைடு இருக்க வரைக்கும் இந்த சைடு நம்ம மனசுலாகணும். காயினோட ஒரு சைடு என்னது, ஓனர்ஷிப், கண்ட்ரோலர்ஷிப். உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் எது இன்னெவிட்டபிள், ஒரு இஸ் இன்னெவிட்டபிள். நீங்க எப்ப அந்த கான்ட்ரிபியூஷன் லெவலுக்கு போறீங்களோ, லவ் இஸ் இன்னெவிட்டபிள். அப்ப என்ன சொல்ல சொல்லாரு, நீங்க இந்த இப்ப வந்து என் மகங்கிற ஒரு ஓனர்ஷிப் என்னுடைய அப்படிங்கும் போதுதான் அது என்னவா மாறுது, ஒரியா மாறுதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். என் பையன் பரீட்சையில ஃபெயில் ஆனா அது ஒரி, பக்கத்து வீட்டு பையன் பரீட்சையில ஃபெயில் ஆனா தட் இஸ் த நியூஸ் ஃபார் மீ. ஏன் என் பையன் ஃபெயில் ஆகிறது எனக்கு நியூஸா ஏத்துக்க முடியலை. பக்கத்து வீட்டு பையனை எப்படி நியூஸ் எடுக்கும்போது பாருங்க, அது எனக்கு என்ன வராது, நோ ஆங்ஸைட்டி. நீ பாருங்க, ஏவும் கிடையாது எஸ்பியும் கிடையாது. அவனுக்கு ஸ்பெஷல் ப்ரேயரா பண்ண போயிருக்கீங்க என்னைக்காச்சும்? No anxiety, no special prayer for that fellow, the neighborhood boy. But for my son's sake, I will do special prayer because of my anxiety, because of the ownership. இறைவன் என்ன சொல்றாரு, நீ எல்லாத்துக்கும் பொய் பட்டா எழுதி வச்சிருக்க. Nothing is belonging to, everything is given to me, given to you by me. It is mine. இறைவன் என்ன சொல்றாரு, இது எல்லாம் என்னுடையது, நான் உனக்கு கொடுத்திருக்கேன். You are the trustee, you are not the owner. You are the trustee for your son, for your daughter, for your family, for your relations, for your father, for your parents, for your in-laws. எல்லாத்துக்கும் it is not, you are not the owner, you are the trustee. புரியுதுங்களா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ட்ரஸ்டிக்கு ஓனர்ஷிப். சோ எதை விட்டுரு, ஓனர்ஷிப்பை விட்டுரு. ஓனர்ஷிப் எப்படிங்க விடுறது, எல்லாம் இறைவனது. அந்த பக்தி gives சந்நியாசம். இதுதான் சந்நியாசம். ஓனர்ஷிப் விடுறது என்னது, சம்யக் ஞாசம். எதை விடுறங்க, ஓனர்ஷிப், கண்ட்ரோலர்ஷிப் விடுறது என்னது, சந்நியாசம். சம்யக் ஞாசம். எதை ஞாசம் பண்றோம், ஓனர்ஷிப், கண்ட்ரோலர்ஷிப். இது என்னதுங்கிற அதை ஞாசம் பண்ணும்போது, சம்யக்கு
வாயில சொல்றது இல்ல, மனதளவில் விடும் பொழுது அப்பதான் என்ன வரும்? உங்களால அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் யுவர் சன், டுவர்ட்ஸ் யுவர் டாட்டர், டுவர்ட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ், டுவர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி செட்டப், சொசைட்டி, எல்லா ஜீவராசிகளிடமும் நீங்க அன்கண்டிஷனல் லவ் காமிக்கணும்னா எங்கிருந்து வெளியில் வரணும்? ஓனர்ஷிப் இருந்து வெளியில் வந்து everything is given to be by பகவான். இதத்தான் நாரதர் இந்த சூத்திரத்துல நமக்கு விளக்க முற்படுகிறார். இது இன்னும் கொஞ்சம் கடைசி ஒரு லைன் இன்னும் கொஞ்சம் விளக்கு இருக்கு, நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.